ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை அஷ்டமி திதி காலை 8 மணி 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் மதியம் 2 மணி 54 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மதியம் 2 மணி 54 நிமிடம் வரை, அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் என்கின்ற கரணம் காலை 8 மணி 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பாலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறது கொடுத்திருப்பா. ஆக இன்ற நாளிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிரளய கல்பாதி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 23 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 38 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது பகல் 12 மணி 42 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 1 மணி 7 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 42 நிமிடம் முதல் காலை 6 மணி 24 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7 மணி 48 நிமிடம் முதல் 9 மணி 12 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10 மணி 36 நிமிடம் முதல் மதியம் 12 மணி 1 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1 மணி 25 நிமிடம் முதல் 2 மணி 50 நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1 மணி 37 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் பகல் 9 மணி 23 நிமிடம் வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, மோகனா ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆலயங்களில் அர்ச்சனை என்பது முறையாகத்தான் செய்யப்படுகிறதா? அர்ச்சகர்கள் அந்த முறைப்படிதான் அந்த அர்ச்சனையை செய்கிறார்களா? கோத்திரம், பெயர், நட்சத்திரம், ராசி போன்றவற்றை கூட அவர்கள் முழுமையாக சரியாக உச்சரிப்பதில்லையே என்று ஆதங்கத்தோடு கேட்டிருக்கிறார். அது போக அவர் இன்னும் என்ன கேட்கிறார் சொல்லி பார்த்தோம்னா, அஷ்டோத்திரம் கூட முழுமையா சொல்ல மாட்டேங்கிறாளே, இது சரிதானா என்பதுதான் அவருடைய அந்த நேயருடைய ஆதங்கத்துடன் கூடிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல தவறு என்பது எங்கே இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். தவறு என்பது நம்மீது தானே இருக்கிறது. இந்த அம்மா என்ன கேட்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் கோத்திரம், பேரு, நட்சத்திரம், ராசி எல்லாம் சொல்றேன். அவர் எல்லாத்துக்கும் வெறும்னா மண்டைய மட்டும் ஆட்டுறாரு. இல்லைன்னா ஏதோ முணுமுணுன்னு சொல்றாரு. முழுமையா கோத்திரம் சொல்ல மாட்டேங்கிற, கோத்திர தோசை, நட்சத்திரா, ராசி, ஜாத்தா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு அவர் பாட்டி அஷ்டோத்திரங்கிற பேர்ல ஏதோ நமகான்னு சொல்லிட்டு ஒரு 10 15 நாமாவளி மட்டும் சொல்றாரு. அஷ்டோத்திரம்னு சொன்னா அது 108 நாமங்களை முழுமையாக சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிதான் இந்த அம்மா விரிவா கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆலயத்திலே தனிப்பட்ட நபர்களினுடைய பெயரிலே அர்ச்சனை என்பது செய்யக்கூடாது. ஆலயத்திலே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சேர்த்துத்தான் அங்கு அர்ச்சனை என்பது செய்யப்படுகிறது. நீங்க சொல்றீங்க இல்லையா, அதாவது அவர் அஷ்டோத்திரத்தை முழுசா சொல்லலைன்னு சொன்னா, அஷ்டோத்திரத்தை தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் இப்ப உங்க பேர்ல ஒரு அர்ச்சனையை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 108 தடவை சொல்லிட்டாருன்னு வச்சுப்போமே, இதே மாதிரி வரிசையில ஒரு 1000 பேர் நிக்கிறான்னு சொன்னா, இந்த 1000 பேருக்கு ஒரு அர்ச்சனை சீட்டை வாங்கி வச்சுட்டு இருக்கான்னு சொன்னா, இவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு அஷ்டோத்திரத்தை சொல்ல முடியுமா? இது பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்ங்கிறது இருக்குதானே, அதை யோசிச்சு பார்க்கணும் தானே. அந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலே அவர்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, கோத்திரத்தை எல்லாம் ஒரு அர்ச்சகர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும் என்று சொன்னா அது பாசிபிலிட்டி தானாங்கிறத நம்ம யோசிக்கணும் இல்லையா.
இதுல தனிப்பட்ட முறையிலே நம்ம பேர்ல நம்ம ஒரு பூஜையை பண்ணிக்கணும், நமக்கான ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனை நம் இல்லங்களிலேயே செய்து கொள்ள வேண்டியது. நம்ம வீட்டு பூஜை ரூம்லயே அதை அர்ச்சனையை பண்ணிக்கலாமே. நீங்க ஒரு ஆலயத்திற்கு என்று செல்லும் பொழுது அந்த இடத்திலே ஆகம விதிகளின்படி கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும் சொல்றார். இந்த கூட்டு பிரார்த்தனை என்பது கூட எப்படி தெரியுமா? இந்த உலகத்திலே பிரதி மாதம் மும்மாரி பொழிய வேண்டும், நீர்நிலைகள் நிரம்ப வேண்டும், விவசாயம் என்பது தழைக்க வேண்டும். இந்த விவசாயம் தழைப்பதன் மூலமாக எல்லோருக்கும் வயிறார உணவு என்பது கிடைக்க வேண்டும். இது போக எல்லோரும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும், எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று நல்லபடியாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை முன்வைப்பதுதான் ஆலயத்தினுடைய நோக்கமே. ஒரு ஆலயத்திற்கு போறோம், அந்த ஆலயத்துல 6 கால பூஜை நடக்குது, ஒரு கால பூஜையில ஒரு தீபாராதனை நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா அந்த நேரத்திலே பிரார்த்தனைகளை எப்படி வைக்க வேண்டும் தெரியுமா? மனதிற்குள்ளாக தியானித்து, இறைவா எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் அப்படின்னு தான் நம்ம பிரார்த்தனையை பண்ணணும். அதனை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் அந்த ஆலய அர்ச்சகர் என்பவர் அந்த நேரத்திலே அஷ்டோத்திர பூஜைகள் எல்லாம் செய்து எல்லா தீபாராதனைகளையும் ஷோடச உபச்சார தீபாராதனைகளையும் செய்து கடைசியா ஸ்வஸ்தி வச்சனம் அப்படிங்கிறத சொல்லுவார். அந்த ஸ்வஸ்தி வச்சனம் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவார்னு சொல்லி பார்த்தோம்னா, இறுதியாக முடிக்கும் பொழுது லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சர்வே ஜனாக சுகினோ பவந்து என்று சொல்லிதான் அந்த ஸ்வஸ்தி வச்சனத்தையே பூர்த்தி செய்வார். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை அந்த அர்ச்சகரானவர் அந்த கால பூஜையின் பொழுதே செலுத்தி விடுகிறார். திரும்ப திரும்ப நம்ம அர்ச்சனை பண்றதுங்கிறது நம்முடைய ஒரு சிறு சாட்டிஸ்பாக்சனுக்காகத்தானே தவிர அது ஆகம விதிகளுக்கு உட்பட்டது அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு ஆலயத்துல போய் அர்ச்சனை பண்ணணும், நீங்க ஆதங்கத்தோட கேட்கறதுங்கிறது புரிகிறது. நமக்கு என்ன தேவை என்பது இறைவனுக்கு தெரியும் அல்லவா? நீங்க அர்ச்சனை பண்றது நான் தப்புன்னு சொல்லல. வெளியில பூ பழம் எல்லாம் விற்கிறா, தேங்காய் பழம் எல்லாம் விற்கிறா, எல்லாத்தையும் வாங்கிட்டு போறோம். அந்த சந்நிதியில் தானே அர்ச்சகர் உடைக்கிறார். அங்க போற வழியிலே பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னா முன்னாடியே லைன்லயே பார்த்தோம்னா தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பா. அந்த இடத்துல தேங்காயை உடைக்கிறா, உங்க தட்டுல வச்சிடுறா. நீங்க அந்த லைன்ல போய் அந்த அர்ச்சனை சீட்டை கொடுக்கும் பொழுது அர்ச்சகர் அப்படி பார்த்துட்டு அதை காமிச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுக்கிறார் அல்லவா? அதுவே இறைவனினுடைய அருட்பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில எவ்வாறு அர்ச்சனையை செய்ய முடியும்? அதனையும் யோசிக்கணும் இல்லையா? அந்த நாள்ல எப்படி சொல்லி இருக்கா? ஆலயங்கள்லாம் ஏற்படுத்தும் பொழுது அதற்குரிய விதிமுறையின்படி பார்த்தோம்னா அந்த அரசன் இருப்பா இல்லையா, அந்த பகுதியை ஆளுகின்ற அந்த அரசனினுடைய பெயரிலே தான் அர்ச்சனைகளை செய்வார்கள். அது கூட அரசன்னு சொன்னா அந்த பதவிக்கு தானே தவிர அவனுடைய தனிப்பட்ட முறையிலே அல்ல. இந்த அரசன் என்பவன் மக்களினுடைய பிரதிநிதி, ஆண்டவனினுடைய பிரதிநிதியாகவும் பார்க்கப்படுகிறார். மக்களை பொறுத்தவரை ஆண்டவனுடைய பிரதிநிதி, ஆண்டவனை பொறுத்தவரை ஒரு மக்களினுடைய பிரதிநிதி. மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அரசன் என்பவன் இருப்பதால் அந்த அரசனுடைய பெயரிலே சங்கல்பத்தினை செய்து இவன் ஆளுகின்ற பகுதியிலே வாழுகின்ற மக்கள் அனைவரும் எந்த விதமான குறையும் இன்றி எல்லோரும் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழ வேண்டும்னு சொல்லிட்டு அவனுடைய மக்கள் என்று வரும் பொழுது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்? அந்த அரசனுடைய மக்கள்னா அவன் பெற்ற பிள்ளைகள் நினைச்சுக்கிறோம். அப்படி அல்ல. அந்த அரசனினுடைய ஆளுகைக்குட்பட்ட மக்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்வைத்துத்தான் ஆலயத்திலே அர்ச்சனைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இது காலப்போக்கில் எப்படி என்னாச்சு பார்த்தோம்னா, ஏன் ராஜாக்கு மட்டும்தான் பண்ணுவியா, ஏன் ஜமீன்தாருக்கு மட்டும்தான் பண்ணுவியா, ஏன் எங்களுக்கு பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே இன்றைக்கு எல்லோரும் அர்ச்சனையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள வந்துட்டோம். இருந்தாலும் நம்ம போய் அங்க அந்த பிரார்த்தனையை வச்சுட்டு அந்த தேங்காய் பழத்தை அப்படி காமிச்சிட்டு அப்படி வந்தாலே போதுமானது. இறைவனினுடைய அருளானது பரிபூரணமாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.